அந்த மந்தபால ரிஷி பாடிய ஸ்துதியில் அக்னி மகிழ்ச்சி அடைந்தார். மகிழ்ச்சி அடைந்த அக்னியிடம் இவர் என்னுடைய 4 குழந்தைகளை மட்டும் விட்டுடும், என்ன செய்யட்டோன்னு கேட்டதுக்கு, இப்போதான் பிறந்திருக்கோம் 4 குழந்தைகள், அதை மட்டும் எரிக்காத அப்படின்னு கேட்டுக்கொண்டார். அக்னியும் ஒப்புக்கொண்டார். தப்பி ஓட இயலாத குஞ்சுகளாக ஆதரவற்று இருந்த, ஏன்னா இப்போதான் பிறந்திருக்கிறதுக்கு இறகுகளே முளைக்கவில்லை, எப்படி பறக்கும் இல்லையா? ஆதரவற்று இருந்தாள் ஜரிதா. அந்த குழந்தைகள், தன்னுடைய 4 குழந்தைகள் எல்லா பக்கமும் தீப்பிடிச்சு எரியறது, தப்பி ஓடுறதுக்கு வழி இல்லை. குழந்தைய தூக்கின்னு போகலான்னா 4த்தையும் தூக்கின்னு போகிறதுக்கு அவளுக்கு சக்தியும் இல்லை. அப்போ எதை தூக்கிட்டு போகிறது, எதை விட்டுவோம் ஒரு அம்மா இல்லையா? அதை பார்த்து கதறி அழுதாள். இப்படி முனிவர் விட்டுவிட்டு செல்வாரா, இப்படி கதற விட்டு சென்று விட்டாரே என்று வருத்தம் கொண்டாள். அவளுடைய 4 மகன்கள், முதல் மகன் ஜரிதாரஹா, அவன்தான் இந்த குலத்தை காக்கப் போவான், ஏன்னா இந்த குலத்தில் பிறந்திருக்கிற முதல் குழந்தை. 2வது குழந்தை சாரிஸ்ருக்கு அப்படிங்கிற பேரு, அவன் என்னுடைய குலத்தை மூதாதையர்களை குலம் தழைக்க செய்பவன். 3வது குழந்தை ஸ்தம்பமித்ரஹா, அவன் தவத்திற்காக அர்ப்பணித்தவன். 4வது துரோணஹா, இது வேற துரோணஹா, இவன் வேதங்களை அறிவதில் முதன்மையானவன். இப்பேற்பட்ட முனிவர்கள் எனக்கு பிறந்திருக்கிறார்கள் பறவையின் வடிவத்தில். இவர்கள் 4 பேரும் இப்பொழுது அக்னியில் எரிந்து விடுவார்களே, நான் என்ன செய்வேன், என்னால் காப்பாற்ற முடியலையே, ஆதரவில்லாமல் இருக்கிறேனே, தவிக்கிறேனே அப்படின்னு இவ அழுத உடனே, அது பெரிய டயலாக், இவ அழறா, நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டேன். உடனே அந்த குழந்தைகள் சொல்றது, அம்மா நீங்கள் நெருப்பில்லாத இடத்திற்கு நீங்கள் உடனே செல்லுங்கள், சென்று உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், எங்களை காப்பாற்றணும்னு நீங்கள் நினைக்காதீங்கோ. நாங்கள் கொல்லப்பட்டாலும், நாங்கள் 4 பேர் அக்னியில் விழுந்து எரிந்து இறந்து போனாலும், உங்களுக்கு நீங்கள் அப்பா கிட்ட போயிட்டேன்னா உங்களுக்கு வேற மகன் பிறப்பார்கள், அதனால் நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறது அந்த 4 குழந்தைகளும். அம்மாவுக்கு எப்படி இருக்கும், உடனே ஓகேன்னு போவோளா? உடனே ஜரிதா என்ன பண்ணுறா, இப்படி அது பேசிகிட்டே இருக்கிறச்சு இப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பா போல் இருக்கு, எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு. உடனே என்ன சொல்கிறா, அந்த எலியினுடைய பொந்து இருக்கிறது, அந்த பொந்துக்குள் நீங்கள் ஒருவராக சென்று விடுங்கள், அந்த பொந்தினுடைய வாயை புழுதியால் நான் அடைத்து விடுகிறேன், அடைத்து விட்டால் இதுதான் ஒரே வழி நெருப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு. உடனே அந்த குழந்தைகள் சொல்கிறது, இறகுகளற்று சதை பிண்டம் போல் நாங்கள் இருக்கிறோம், எலி எங்களை உண்டுவிடும் அபாயம் இருக்கிறது, அதனால் எலியால் கடித்து இறப்பதை விட அக்னியில் வெந்து இறப்பது எவ்வளவோ மேல், இது ஞானமுள்ளோர்கள் ஏற்பது, இந்த டெத்து எவ்வளவோ பரவாயில்லம்மா, லெட் அஸ் ஹேவ் திஸ் எண்ட் அப்படிங்கிறது அந்த குழந்தைகள். உடனே ஜரிதா சொல்கிறா, பருந்து அந்த எலியை தூக்கி கொண்டு அவன் சாப்பிட்டதை நான் பார்த்தேன், அதை உறுதி செய்துவிட்டு தான் உன்கிட்ட சொல்கிறேன், அதை உறுதியாக சொல்ல முடியாதம்மா, மேலும் அங்கு சாவு நிச்சயம், அங்கு போனா இங்கே சாவு என்பது ஐயத்திற்கு உண்டானதே, ஏனால் இந்த பக்கம் அக்னி ஒருவேளை நம்ம கூட தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால் உறுதியான மரணம் என்ற நிலையை விட ஐயத்திற்கு உட்பட்டு உறுதியற்ற மரணம் என்ற நிலை மேலானது, நீங்கள் இங்கிருந்து தப்பித்து கொள்வது உங்களுடைய கடமை, ஏனெனில் நீங்கள் வாழ்ந்தால் நல்ல குழந்தைகளை உண்டு பண்ணலாம், அதனால் அது உண்டு பண்ண வாய்ப்புள்ளது, அதனால் நீங்கள் தப்பித்து விடுங்கள், தயவு பண்ணி எங்களுக்காக இருக்காதீர்கள். உடனே ஜரிதா சொல்றா, பருந்தின் பின் நான் தொடர்ந்து சென்றேன், அவன் அந்த எலியை பிடித்து செல்லும் பொழுது அந்த பருந்துக்கு வாழ்த்து கூறிவிட்டு வந்தேன், ஏன்னா அந்த எலி நமக்கு மிகவும் தொல்லை கொடுத்து கொண்டு இருந்தான், அதனால அந்த பருந்து அதுக்கப்புறம் எலியை சாப்பிட்டான். நான் இது திருப்பி ஆர்குமெண்ட், இல்லை அப்படி இருக்க முடியாது, இப்படி இருக்க முடியாது, திருப்பி ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கு அம்மாக்கும் குழந்தைகளுக்கும் நடுவில். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் சொல்றது, தாயே நீங்கள் பொய் சொல்வதாக கருதி நாங்கள் இவ்வாறு பேசவில்லை, நான் அதை தான் சொல்ல விரும்புகிறேன், புத்தி கலங்கி இருக்கும் பொழுது ஒருவர் செய்யும் காரியங்கள் திட்டமிட்ட செயலாக அது விளங்க முடியாது, அதனால நாங்கள் யார் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள், எங்களுடைய உயிருக்காக உங்கள் உயிரை பணயம் வைக்காதீர்கள்,
நீங்கள் உங்கள் கணவரை அடைய முடியும். அதை நீங்கள் தயவு செய்து நீங்கள் செய்ய வேண்டும். நெருப்பில் நாங்கள் எரிந்து போனாலும் கூட அருள் நிறைந்த உலகத்திற்கு தான் நாங்கள் செல்வோம். அதனால் எங்களை பற்றி கவலை கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொன்னோன்னே இது மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு வழியாக அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிடுறது. அவள் வேற மனசே இல்லை விட்டு போகிறதுக்கு. காண்டவ வனத்தை விட்டு விரைவாக நெருப்பு இல்லாத இடத்திற்கு அவள் செல்கிறாள். உடனே என்னாச்சு, அந்த பக்கம் அக்னி வந்துன்னு இருக்கார். அப்படியே இந்த 4 குட்டியும் இருக்கிற இடத்துல அக்னி வந்துன்னு இருக்கார். அந்த 4 மகன்களும் உடனே அக்னியை வந்தவுடன் அர்ப்பணிப்புடன் அக்னியை நமஸ்கரித்து அக்னியை துதிபாட ஆரம்பித்தார்கள். இந்த 4 பேர் ஒவ்வொருத்தரா, பிரதர் நம்பர் 1, பிரதர் நம்பர் 2, பிரதர் நம்பர் 3, பிரதர் நம்பர் 4, ஜரிதாரஹா, சாரிஸ்ருக்கு, ஸ்தம்பமித்ரஹா அண்ட் துரோணஹா, இப்படி ஒவ்வொருத்தரா வந்து பாடின உடனே என்னது கடைசியாக பாடின அந்த துரோணங்கிற கடைசி குழந்தை பாடி முடித்தோடனே அக்னி அந்த குழந்தையோட ஸ்துதியில் அகநெகிழ்ந்து போயிட்டு மந்தபாலகருக்கு அளித்த அந்த வாக்கும் நினைவு கொண்டு வரமளித்தான். துரோணனுக்கு வரமளித்தான். நீ சொல்லு, நீ எத்தனை அழகா, நான் உங்களை விட்டுடுறேன், அப்பாவும் சொல்லியிருக்கா, நீங்களும் அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்கிறீர்களே, அப்பா தான் சொன்னானா குழந்தையும் அப்பா மாதிரி இவ்வளோ சமத்தா இருக்கேளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த துரோணனை பார்த்து சொல்கிறான், நீ பாடினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இதுக்காக நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஏதாவது ஒரு வரம் கேளு அப்படிங்கிறார். உடனே அந்த துரோணங்கிற குட்டி வந்து பார்த்து, அந்த பூனை இருக்குல்ல எங்களை ரொம்ப அச்சுறுத்துகிறது தினமும், அந்த பூனையும் அதை சார்ந்து இருக்கும் மற்ற மிருகங்களையும் சேர்த்து நீங்கள் உட்கொண்டு விடுங்கள் அப்படின்னு சொல்றது. உடனே அக்னி என்ன சொல்றார், ததாஸ்து அப்படின்னு சொல்லிவிட்டு வனத்தை மேலும் எரிக்க கிளம்பி சென்றார் அக்னி. மந்தபாலகரின் பிள்ளைகளை எண்ணி பதற்றம் அடைந்த மந்தபாலகர் என்ன பண்ணார், தன்னுடைய பிள்ளைகளை எண்ணி பதட்டம் அடைந்து கொண்டிருந்தார், அமைதியற்று இருந்தார். எப்படி இருக்கும், அப்பா வாச்சே இல்லையா? அதனால வந்து லபிதாவிடம் புலம்புகிறார். என்ன சொல்றார், அந்த குழந்தைகள் நாளும் இறகுகள் கூட இன்னும் முளைச்சிருக்காது, சின்ன குழந்தைகள், அவர்களும் அப்பாவி பெண் யாரு ஜரிதா, அவளும் என்னதான் செய்து கொண்டிருக்கிறாரோ எனக்கு தெரியவில்லையே அப்படின்னு புலம்பி துயரத்துடன் பேசிக் கொண்டிருந்தார் லபிதாவிடம். உடனே லபிதா வந்து சொன்னா, உமது பிள்ளைகள் அனைவரும் பெரும் சக்தியும் ஆற்றலும் கொண்ட முனிவர்கள். அப்புறம் என் கண் முன்னாடி தானே நீங்கள் அக்னி தேவனிடம் அவர்களை விட்டு விடுமாறு கேட்டீர்கள், அவரும் சரி என்று சொன்னார். அதனால் நீங்கள் எதுக்கு தான் கவலைப்படுகிறீர்களோ எனக்கு தெரியவில்லை. அது மட்டும் இல்லை, என்னுடைய எதிரியான அந்த ஜரிதாவையும் அந்த 4 குழந்தைகள் மீதும் நீங்கள் நினைத்து கொண்டு அவர்கள் மீது நீங்கள் கவலை கொண்டிருப்பதை பார்த்தால் உங்களுடைய அன்பு என்னிடம் சமமாக இருப்பது போல் தெரியவில்லையே, அப்படிதான் எனக்கு புரிகிறது. உம்மை போன்ற தீயவருடன் நெருக்கமாக இருந்ததற்கு பலனாக இனி நான் தனியாகத்தான் உலவ போறேன். உடனே மந்தபாலகர் சொல்றார், லபிதா, நீ சொல்வது போல் நான் இல்லை. நான் பிள்ளை பேறு பெறுவதற்காகவே உன்னிடம் இணைந்தேன். இப்பொழுது என் பிள்ளைகள் ஆபத்தில் இருக்கிறார்கள். தான் பெறப்போகும் ஒன்றிற்காக ஏற்கனவே பெற்றதை கைவிடும் மனிதன் தீயவனாவான். அதனால் இந்த உலகமும் அவனை புறக்கணிக்கும், அவமதிப்பும் தான் அவனுக்கு கிடைக்கும். நீ எதை தேர்ந்தெடுக்கிறாயோ அதை நீ செய்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்னது, அதே நேரத்தில் இந்த ஷார்ங்க பறவைகள் வசித்த இடத்தில் நெருப்பு அடங்கி கொண்டு வந்தது. தன்னுடைய பிள்ளைகள் மீது அதிகமாக கொண்ட பாசத்தினால் ஜரிதாவால் அந்த இடத்தில் இருக்க முடியாமல் பிள்ளைகளை காண்பதற்காக திரும்ப வருகிறார். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று காண வந்தால் அவர்கள் உயிர் தப்பியதையும் நலமாக இருப்பதையும் கண்டு அவள் மகிழ்ச்சி அடைந்தாள். ஆனா என்ன ஆயிடுத்து, இருந்தாலும் உயிர் தப்பியாச்சு, எந்த ஆபத்தும் இல்லைதான். இருந்தாலும் அம்மாவை பார்த்த உடனே அந்த 4 குழந்தைகளும் ஓன்னு அழ ஆரம்பிக்கிறது. குழந்தை அம்மா வந்தாலே அழுவும் இல்லை, அம்மா மூஞ்சியை பார்த்தாலே ஓன்னு அழ ஆரம்பிக்கிறது. உடனே பிள்ளைகள் ஒவ்வொன்றையும் கட்டி அணைத்து கொண்டு தழுவி கொண்டு ஆறுதல் சொல்கிறார். மந்தபாலகர் அங்கே வருகிறார். யாரும் அவரை கண்டு மகிழவில்லை. விட்டுட்டு போயிட்டாரே, யாரும் அவருடன் பேசவும் இல்லை. அவரும் எதெல்லாமோ நலம் விசாரிக்கிறார், எதெல்லாமோ கேட்கிறார். எதற்கும் நல்லதாகவோ இல்லை அல்லதாகவோ எந்த பதிலையும் யாரும் உரைக்கவே இல்லை. உடனே மந்தபாலர் கேட்கிறார்,
இதில் என்னுடைய மூத்த மகன் யார், இரண்டாவது யார், மூன்றாவது யார், கடைசி குழந்தை யார் அப்படின்னு கேட்குறார். உடனே ஜரிதா, ஏன் நீ என்னுடன் பேச மறுக்கிறாய்? நான் நன்னா புரிஞ்சுக்கோ, நான் சென்ற இடத்தில் நான் மகிழ்ச்சியாக இல்லை அப்படிங்கிறார். உடனே ஜரிதா சொல்கிறா, இந்த குழந்தைகளுடன் உமக்கு என்ன வேலை இருக்கிறது? இனிய புன்னகையுடனும் இளமையுடனும் உங்களுக்கு தான் லபிதா இருக்கிறாளே, அவளிடம் செல்லுங்களேன் அப்படிங்கிறார். உடனே மந்தபாலர் சொல்கிறார், அருந்ததி என்ன பண்ணா, சிறப்பு வாய்ந்த தன்னுடைய கணவர் யாரு வசிஷ்டரை பொறாமையுடன் நடந்து கொண்டாள், வசிஷ்டரை அவமதித்தாள். அந்த அந்த அவமதிப்பு இருக்கு இல்லையா, அந்த அவமதிப்பு சிந்தனையினால் தான் அவள் சிறிய நட்சத்திரமாக அவ்வப்பொழுது தெரிவாள், அவ்வப்பொழுது தெரியக்கூட மாட்டாள். அந்த மாதிரியான நிலை அவளுக்கு ஏற்பட்டது. வசிஷ்டர் எப்படி தன் மனைவியை குற்றம் இழைக்கவில்லையோ, மனைவியின் மீது அவள் இப்படி அவமானப்படுத்திய போது கூட அவள் மீது ஒரு குற்றம் குறையும் அவர் இழைக்கவில்லையோ, அப்படித்தான் நானும் உன் மீது நான் எந்த குற்றமும் கூறவில்லை அப்படின்னு சொன்ன உடனே, அந்த கதையெல்லாம் சொன்ன உடனே அந்த 4 குழந்தைகள், 4 முனிவர் இல்லையா, 4 குழந்தைகளும் நேரம் வந்து அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணுறது. நமஸ்காரம் பண்ணோடனே அன்புடன் பேசத் தொடங்கினார். அப்புறம் இனி உங்களை விட்டு போகமாட்டேன்னு உறுதியும் அளித்தார். அதுக்கப்புறம் அக்னியுடன் தான் பேசியதையும் அக்னி வந்து பேசியதையும் எல்லா கதையும் வந்து சொல்லிட்டு என்ன பண்ணுறார், பிள்ளைகளுடன் அவர் வந்து என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறதையும் அறிந்து கொள்கிறார். ஜரிதாவையும் மகன்களையும் அழைத்து கொண்டு அந்த இடத்தை விட்டே வேறு நாட்டிற்கு சென்று விட்டார்கள். ஃபேமிலியோட அவள் வந்து ரீலொகேட் பண்ணிட்டார். அக்னியிடமும் கேசவனிடமும் மனநிறைவு அர்ஜுனனிடமும் கேசவனிடமும் மனநிறைவு கொண்ட அந்த இந்திரன், தேவர்களாலும் கூட முடியாத காரியத்தை நீங்கள் சாதித்து விட்டீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் மனிதர்களால் அடைய முடியாத ஒரு வரத்தை என்னிடம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு 2 பேருக்கும் தனித்தனியாக வரம் கொடுக்கிறார். யாரு? இந்திரன். யாருக்கு? கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும். உடனே அர்ஜுனன் என்ன கேட்குறான், உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஆயுதமும் நீங்க எனக்கு கொடுங்க, ஒரே பேக்கேஜ், எல்லா ஆயுதமும் எனக்கு கொடுங்க அப்படின்னு. இந்திரன் என்ன சொல்றான், நிச்சயமாக அர்ஜுனா, ஆனா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸ் ஒன்று போடுறார். இந்திரன் என்ன சொல்றார், சிறப்பு மிகுந்த மாதவன் உன் மீது எப்பொழுது மனநிறைவு கொள்கிறானோ அப்பொழுது நான் வந்து என்னுடைய எல்லா அஸ்திரத்தையும் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். உடனே வந்து வாசுதேவனோ, யாரு? கிருஷ்ணன், எந்த வார்த்தை போடுறார் இந்த இடத்துல. இந்திரன் கிட்ட வரம் கேட்கறது யாரு? வாசுதேவஹா அப்படின்னு. எவன் ஒருவன் இருப்பாகவும் சைத்தன்யமாகவும் விளங்கி கொண்டிருக்கிறானோ அவனுக்கு என்ன வரம் வேண்டி இருக்க போகிறது இல்லை? இந்திரன் வரம் கொடுக்கிறேன்னு சொன்னோடனே மனிதர்களால் கூட அடைய முடியாத விஷயத்தை வரமாக கேட்டுக்கொள்ளு கேட்குறான் இல்லையா? அதற்கு வாசுதேவன் என்ன கேட்டான் அப்படின்னாக்க, அர்ஜுனனுடன் எப்பொழுதும் என்னுடைய நட்பு நிலைத்திருக்க வேண்டும், அந்த வரத்தை கொடுங்கள். கீதையில ஒரு இடத்துல கிருஷ்ணர் சொல்லுவார், நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் திரிஷுலோகேஷு கிஞ்சன. அர்ஜுனா, இந்த 3 லோகத்திலும் எனக்கு செய்யறதுக்கு, நான் சாதிக்கிறதுக்கு, நான் அடையறதுக்குன்னு எனக்கு எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட வாசுதேவனிடம் வரத்தை கேட்டார். அதனால இந்திரனும் என்ன சொன்னார் தெரியாதா? இந்திரனுக்கும் ததாஸ்து அப்படின்னார், உங்கள் நட்பானது நிலைத்திருக்கும். அக்னியும் தேவர்களுடன் சேர்ந்து விண்ணுலகத்திற்கு சென்றான். 15 நாட்கள் அந்த கானகத்தை அந்த உயிரினங்களோடு சேர்ந்து எரித்துவிட்டு அத்துடன் எரிவதை நிறுத்தி கொண்டான் அக்னி. பெரும் மனநிறைவடைந்தான் அக்னி. என்னுடைய வரத்தால் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு நீங்கள் செல்வதற்கு தகுதியடைந்தவர்களாக இருப்பீர்கள் என்று கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் வரமளிக்கிறான் அக்னி. இதை கேட்டவுடன் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் மயனும் மூவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அங்கு கொஞ்ச நேரம் உலவி விட்டு இனிமையான ஆற்றங்கரையில் வந்து அமர்ந்து கொண்டார்கள். இத்துடன் மய தரிசன பருவம் முடிவடைந்தது.
மகாபாரதத்தினுடைய 18 பருவங்களில் முதல் பருவமான ஆதி பருவமும் முடிவடைந்தது. இன்னைக்கு கிளாஸில் மொத்தமாக நம்ம போன கிளாஸில் சுருக்கமாக பார்த்தோம், இந்த கிளாஸில் விரிவாக பார்த்ததுனால அதையும் சேர்த்து மொத்தம் 442 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கிறோம். இன்னும் சில விஷயத்தை பார்த்துட்டு இந்த கிளாஸை முடிச்சுடுவோம். அதாவது ஒரு 1 or 2 கிளாஸஸ் முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, உத்தராத்திய அண்ட் தாக்ஷிணாத்தியன்னு 2 பின்னடைவுகள் இருக்கிறது. எப்படி அவள் ஸ்லோகத்தை கருதுறா, அந்த ரிகன்சிலியேஷனை நம்ம ஆதி பருவம் முடிஞ்சு ஒவ்வொரு மெயின் பருவம் முடிஞ்சதுக்கப்புறமும் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ நீங்கள் நோட்ஸ் எழுதிக்கிறவாளாக இருந்தால் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. 6 காலம்ஸ் போட்டுக்கோங்க, சரியா? இல்லை லேண்ட்ஸ்கேப்பில் வேணால் திருப்பி வச்சுக்கோங்க நோட்டை. 6 காலம். முதல் காலம் கொஞ்சம் பெருசு டெக்ஸ்ட் எழுதுறதுக்கு, மற்றதெல்லாம் நம்பர்ஸ், சரியா? ஸோ 6 காலம்ஸ் போட்டுட்டேன்னா ஃபஸ்ட்டு காலம் தவிர 1 + 5, சரியா? ஃபஸ்ட்டு காலம் டீட்டெயில்ஸ் + 5. அந்த ஃபஸ்ட்டு காலத்தை தவிர, டீட்டெயில்ஸ் காலத்தை தவிர 1 to 5 இருக்கிற காலம்ஸோட ஹெட்டிங் என்னென்னா அனுஷ்டுப் சந்தகா. இப்போ பேலன்ஸ் 5 காலம்ஸோட ஹெட்டிங் சொல்கிறேன். அனுஷ்டுப் சந்தகா, அதுக்கப்புறம் அந்நிய சந்தகா. இந்த கோரக்பூர் எடிஷனில் அந்நிய படைய சந்தகா அப்படின்னு பெரிய பெரிய சந்தஸில் இருக்கிற ஸ்லோகங்கள் எத்தனை? ஜென்ரலாக அனுஷ்டுப்பு, அப்புறம் பெரிய பெரிய சந்தஸில் இருக்கிறது ஸ்லோகங்கள் எத்தனை? மூணாவது அனுஷ்டுப் அனுசார். எது இந்த ரெண்டாவது இந்த படைய சந்தா இருக்குல்ல, அந்நிய சந்தஸை அனுஷ்டுப் அனுசாருக்கு மாற்றுறது. அனுஷ்டுப் ரீதியா 32 ஸ்லோகமாக, 32 அக்ஷரம் கொண்ட ஸ்லோகமாக மாற்றினோன்னா, ரீகன்சிடர் பண்ணோன்னாக்க எவ்வளோ ஸ்லோகங்களாக வரும்? அதுதான் மூணாவது காலம். பர்டிகுலர்ஸ் தவிர இருக்கிற 5 காலம் சொல்லிட்டு இருக்கேன். 1, 2, 3 பார்த்தோம். 4வது காலம் என்னன்னா, கத்திய பதத்தில் இருக்கிற ஸ்லோகங்களை எத்தனை, கத்திய பதத்தை அனுஷ்டுப்புக்கு மாத்துறதோடைய ரிகன்சிலியேஷன். கத்தியங்களை அனுஷ்டுப்பா மாத்துறது. கடைசி காலம் டோட்டல். கடைசி காலத்தோட டோட்டல் எப்படி வரும்னா 1 + 3 + 4. ஏன்னா செகண்ட் காலம் தான் ரீஸ்டேட் பண்ணியிருக்கோம் தேர்ட் காலமில். ஸோ 1 + 3 + 4 தான் கடைசி காலம் டோட்டல். பர்டிகுலர்ஸ் காலமை தவிர இதுதான் 5 காலம்ஸ், சரியா? பர்டிகுலர்ஸ் காலமில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் உத்தர பாரதீய அந்த பாட்டம், உத்தர பாரதீய பாட்டம், அதாவது உத்தராத்திய இதில் இருக்கிற ஸ்லோகங்களினுடைய எண்ணிக்கை என்ன? அது அப்புறம் தாக்ஷிண பாரதீய பாட்டம். இப்போ அனுஷ்டுப் சந்தஸை எடுத்துப்போம், சரியா? செகண்ட் காலமில் அனுஷ்டுப் மட்டும் இருக்கும் இல்லையா? உத்தர பாரதீய பாட்டத்தில் எத்தனை இருக்குன்னா 7870.5. ஒரு லைன் தான் இருக்கும், ஓகே? 7870.5. தாக்ஷிண பாரதிய பாட்டத்திலிருந்து எத்தனை, ஒரு தக்ஷிண பாரதிய பாட்டத்திலிருந்து எத்தனை அப்படின்னாக்க 710.5. ஸோ 7870.5, 710.5. ஸோ அந்த அனுஷ்டுப் காலம் முடிஞ்சுதா? அடுத்தது அந்நிய சந்தகா. அந்த காலத்தில் உத்தர பாகத்தோட 511.5 அண்ட் தக்ஷிண பாரதியதோடது 18.5. 511.5, 18.5. இந்த 511, 18லாம் பெரிய பெரிய சந்தஸ் இருக்கிறது, சரியா? இதை அனுஷ்டுப்புக்கு ரீஸ்டேட் பண்ணும்பொழுது எப்படி ரீஸ்டேட் ஆகுறதுன்னா, அது தேர்ட் காலமில் 736.5. 511.5 becomes 736.5. 18.5 becomes 26. வெறும் 26, சரியா? அப்புறம் கத்தியத்தை அனுஷ்டுப்பில் ரீஸ்டேட் பண்ணது. அது உத்தர பாரதியோடது 283, தக்ஷிண பாரதியோடது 0. ஒன்றும் இல்லை, கிராஸ் போட்டுருங்க, ஒன்றும் கிடையாது. ஒன்லி உத்தர பாரதியா 283. இப்போ டோட்டல் போட்டோம்னா உத்தர பாரதியோட ஸ்லோகத்தினுடைய சங்கியா டோட்டல் கடைசி காலம் 8890 அண்ட் தக்ஷிண பாரதிய ஸ்லோகத்தினுடைய டோட்டல் 736.5. 8890,
736.5. இதெல்லாம் இப்போ ஒரே டேர்ம்ஸில் ரீஸ்டேட் ஆயிருக்கா. கிராண்ட் டோட்டல் இஸ் 9626.5. இதுதான் ஆதி பருவத்தில் 21 வகுப்புகளில் நாம் பார்த்த ஸ்லோகத்தினுடைய மொத்த எண்ணிக்கை 9626.5. ஸோ குயிக்காக 5 மினிட்ஸில் மொத்த ஆதி பருவத்தையும் ஒரு ரீகேப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் ராஜ்தானி ஸ்பீடில் போனால் பரவாயில்லையா? ஸோ ஃபஸ்ட்டு உபபருவம் அனுக்கிரமணிகா பருவம். இதில் சௌதி சௌனக ரிஷிகளை நைமிஷாரண்யத்தில் மீட் பண்ணதுலேருந்து ஆரம்பிச்சது. மகாபாரதத்தினுடைய க்ளோரியை பார்த்தோம். அப்புறம் அதில் சிருஷ்டி விவரணம் வந்தது. அப்புறம் வியாசரும் கணேசரும் மீட் பண்ண கதை வந்தது. எதுக்கு? மகாபாரதம் எழுதுறதுக்கு. அப்புறம் மொத்த மகாபாரதத்தையும் 150 165 என்ன வரும் அத்தனை ஸ்லோகத்தில் வியாசர் அதை நரேட் பண்ணி சொல்கிறார். இதான் முதல் கிளாஸில் பார்த்தோம். சரியா? இதுதான் அனுக்கிரமணிகா பருவம். அடுத்த 2வது உபபருவம் பர்வசங்கிரக பருவம். சமந்த பஞ்சகத்தினுடைய பெருமையை சொன்னது, அக்ஷௌகினியுடைய விவரங்களை சொன்னது. அப்புறம் மகாபாரதத்தை பருவம் வைஸாக வந்து ஷார்ட் ஷார்ட்டாக அதோட கண்டென்ட்ஸை நரேட் பண்ணிட்டு வந்தால் மகாபாரதத்தை படிப்பதனால் ஏற்படும் பலன்கள் என்ன என்று சொல்லப்பட்டது. அதுக்கப்புறமா சரமா என்ற தேவலோகத்து நாயினுடைய சாபம் ஞாபகம் இருக்கோ? எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். சரியா? அதுக்கப்புறம் ஆயோதா தௌமியர் அவருடைய கதையும் அவருடைய 3 சிஷ்யர்கள் யாரு? ஆருணி, உபமன்யு, வேதபராசர. வெரி குட்ரா, சமத்து. இவர்கள் மூவரினுடைய கதையும் தனித்தனியாக குரு வந்து எப்படி குரு பக்தினா என்னங்கிறத விளக்கினது இந்த செக்ஷன். கிளாஸ் நம்பர் 2 ஞாபகம் வரலன்னா அங்கே கேட்டுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் 3வது உபபருவம் பௌஷ்ய பருவம், 4வது உபபருவம் பௌலோம பருவம். பௌஷ்ய பருவத்தில் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, இந்த வேதபராசரனுடைய சிஷ்யர் வந்து உத்தங்கா அப்படிங்கிறவர், அவர் படித்து முடித்து விட்டு குருதட்சிணை கேட்பதற்காக என்ன குருதட்சிணை அவருக்கு விதிக்கப்படுகிறது என்றால் பௌஷ்ய மன்னனினுடைய ராணியினுடைய குண்டலங்களை கொண்டு வரணும்னு. அதை வந்து அங்கே குண்டலங்களை வாங்கும்பொழுது பௌஷ்ய மன்னனுடைய நெக்லிஜென்ஸ், அந்த நெக்லிஜென்ஸ்னால ஏற்பட்ட குழப்பம். அதுக்கப்புறம் வாங்கிட்டு போகிறச்சே தக்ஷகன் வந்து அதை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இவர் கஷ்டப்பட்டு குருதட்சிணா கொடுத்து அது மேலே தக்ஷகன் மீது கொண்ட கோபத்தினால் ஜனமேஜயனை பர்சுவேட் பண்ணி சர்ப்பசத்திரயாகம் பண்ண சொல்கிறார். அதோட பௌஷ்ய பருவம் முடிகிறது. அடுத்தது பௌலோம பருவம். பௌலோம பருவத்தில் என்டையர் ஹிஸ்ட்ரி ஆஃப் பிருகுகுலம் வந்தது. பிருகுக்கும் பிருகுவினுடைய ஒன் ஆஃப் த ஒய்ஃப் புலோமாக்கும் பிறந்த மகன் ச்யவனகா. இன்னொரு ராட்சசன் புலோமா என்ற ராட்சசன் இந்த புலோமாவை அப்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ச்யவனா பிறந்து பார்வையினாலேயே அந்த ராட்சசனை எரித்து விட்டு அதுக்கப்புறம் பிரமத்வராவினுடைய கதை இருந்தது. ருருவோடைய திருமணம் இருந்தது. திருமணத்துக்கு முன்னாடி பிரமத்வரா பாம்பு தீண்டி இறந்து போய் ருரு வந்து அதுக்கப்புறம் தன்னுடைய உயிரில் பாதியை கொடுத்து காப்பாற்றி அதுக்கப்புறம் எல்லா பாம்புகளையும் அழித்து வந்து டுண்டுப வகையான பாம்பை சந்தித்து அது ஒரிஜினலி ரிஷி சஹசிரபாத்தாக இருந்து ருரு வந்து அந்த டயலாகில் வந்து ஜனமேஜயன் பண்ற சர்ப்பசத்திர யாகத்தினுடைய கதையை கேட்க விரும்புகிறான். உடனே வந்து அதை தன்னுடைய தந்தையான பிரமதையிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறான். இதோட பௌலோம பருவம் முடிகிறது. 5வது உபபருவம் ஆஸ்திக பருவம். முனி ஜரத்காருவுக்கும் அந்த பெண்மணி நாககன்னிகா ஜரத்காருவுக்கும் பிறந்தவர் ஆஸ்திகா. அந்த அவர் தான் வந்து தடுத்து நிறுத்தினார் அப்படின்னு உடனே இல்லை எனக்கு எலாபரேட்டாக சொல்லுங்கோ அப்படின்னு ஜனமேஜயன் கேட்ட உடனே கத்ருவினதா கதையிலிருந்து சமுத்திர மதனத்தினுடைய கதையிலிருந்து ஆரம்பித்து உச்சைஸ்ரவஸ் வந்து அந்த உச்சைஸ்ரவஸோட கலர் என்ன அப்படிங்கிறதுல இவா 2 பேருக்கும் சேலஞ்ச் ஏற்பட்டு ஜெயிக்க நினைத்த கத்ரு மகன்கள் அதை சப்போர்ட் பண்ண மறுத்ததனால் அவர்களுக்கு சாபம் கொடுத்தால் என்ன, ஜனமேஜயனுடைய சர்ப்பசத்திர யாகத்தில் நீங்கள் இறந்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வினதா வந்து அந்த பெட்டில் தோத்து போய் கத்ருவுக்கு அடிமையாகி விடுகிறாள். கருடன் பிறந்தவுடன் அமிர்த கலசத்தை நீ கொண்டு வந்தால் அம்மாவை விடுவிக்கலாம் என்று சொன்னவுடன் அமிர்த கலசத்தை கொண்டு வருவதற்காக இந்திரனுடன் போர் புரிந்து அமிர்த கலசத்தை எடுத்து வருகிறான். அப்புறம் இந்திரன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறார். அதில் கருடனுடைய க்ளோரி வந்தது. உடனே வந்து நாகர்களை ஏமாற்றி திருப்பி அம்மாவை விடுவித்து விட்டார். இதுக்கு நடுவில் சேஷநாகம் வந்து தனியாக பிரிந்து போய் தபஸ் பண்ணி பிரம்மாஜியிடம் அருள் பெற்ற கதையும் வந்தது. இந்த நாகங்கள் அம்மா கத்ருவிடம் வாங்கின சாபத்திலிருந்து எப்படி இவர்கள் விடுபடுவார்கள் என்ற விஷயத்தை பிரம்மாஜி கூறி அறிந்து கொண்ட ஏலாபத்ரன் என்ற அந்த நாகம் வந்து எப்படி இந்த கர்ஸை வந்து மிட்டிகேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார். உடனே என்ன ஆகிறது அப்படின்னாக்க ராஜா பரீட்சித்தினுடைய கதை வருகிறது. அதில் வந்து எப்படி ராஜா பரீட்சித் ஷமீக்கரை வந்து
டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணதும், ஷமீகரனுடைய மகன் ஷிருங்கியுடைய சாபத்தை பெற்றதும், அதுக்கப்புறம் தக்ஷகன் வந்து பிராமணராகிய கஷ்யப்பரை வழியில் சந்தித்து அவர் வந்து காப்பாற்ற விடாமல் அவருக்கு பைசா கொடுத்து அனுப்பினதும், அதுக்கப்புறம் இந்த ஜரத்காருவோட ஃப்ளாஷ்பேக்கு திருப்பி இதுவாகி டீட்டெயில்டாக சொல்லி அதில் ஆஸ்திகர் எப்படி பிறந்தார் என்பதை சொல்லி, சர்ப்பசத்திரயாகத்தில் அவர் எப்படி ஜனமேஜயனை வந்து இம்ப்ரெஸ் பண்ணார் என்று, அப்புறம் ஆஸ்திகருக்கு வந்து எல்லா நாகங்களும் வரம் கொடுத்து நிறுத்தி தக்ஷகனின் உயிரை காப்பாற்றுகிறார். எல்லா நாகங்களும் வந்து வரம் கொடுக்கின்றார்கள் ஆஸ்திகனுக்கு. அதோட ஆஸ்திக பருவம் முடிஞ்சது. 6வது உபபருவம் அம்சாவதரண பருவம். இதில் வந்து எல்லா அம்சங்களும் அவதாரங்களும் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டை கொடுக்குறார். அதுக்கப்புறம் என்டையர் மகாபாரதத்தை ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறார். ஜனமேஜயனுக்கு அதில் தீரலை, அதனால் டீட்டெயில்டாக சொல்லுங்கோ அப்படின்னு கேட்ட உடனே உபரிச்சர வசுவினுடைய கதையில் ஆரம்பித்து அவருக்கு சத்தியவதி எப்படி பிறந்தாள் அப்படிங்கிறத சொல்கிறார். அதோட அம்சாவதார பருவம் முடியறது. 7வது உபபருவம் சம்பவ பருவம். சம்பவ பருவம் தான் இருக்கிறதுலேயே லார்ஜஸ்ட் உபபருவம் ஆஃப் ஆதி பருவம். இதில் சப்த ரிஷிகளினுடைய அதிலிருந்து தொடங்கி அந்த பரம்பரா டீட்டெயில்ஸை சொல்லி, துஷ்யந்தனினுடைய கதையை சொல்லி, பரதன் சர்வதமனன் எனப்படும் பரத மகாராஜா தோன்றிய கதை, அதற்கு பின்னால் கச்ச சுக்ராச்சாரியாவுடைய மகள் தேவயானி, அதுக்கப்புறம் அந்த ராஜாவினுடைய அசுர ராஜாவினுடைய மகள் ஷர்மிஷ்டா, இவா 2 பேரும் சேர்ந்து யயாத்தியை கல்யாணம் பண்ணிட்டது. அப்புறம் யயாத்தியினுடைய என்டையர் ஸ்டோரி முடிஞ்சு யயாத்தி அஷ்டக சம்வாதம் ஏற்பட்டது. அப்புறம் பிரதீபனுடைய கதை, கங்கா வந்து புத்திரன் பிறப்பான் என்று சொல்லி, ஏற்கனவே ஸ்வர்க்கத்தில் மகாபிஷ அண்ட் கங்கா விஷயத்தில் ஏற்பட்டதுனால பிரம்மாஜி கொடுத்த சாபத்தினால மகாபிஷ பிரதீபனுக்கு சாந்தனுவாக பிறந்து, சாந்தனுவுக்கும் கங்காவுக்கும் பிறந்த மகன் தேவவிரதன். பின்னாடி கங்கா போனதுக்கப்புறம் சாந்தனு வந்து சத்தியவதியை வந்து மணக்க எண்ணி அந்த விஷயம் வந்து கைகூடாமல் இருந்த பொழுது, தடை வரும் பொழுது தேவவிரதன் பீஷ்ம பிரதிஜ்ஞா செய்து இவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கிறார் இல்லையா. அப்புறம் சத்தியவதிக்கும் சாந்தனுவுக்கும் பிறந்தது சித்ராங்கத அண்ட் விசித்திர வீரியர். சித்ராங்கதன் வந்து கந்தர்வராஜனுடன் போரிட்டு இறந்து விடுகிறான். விசித்திர வீரியனுக்கு காஷி கன்யா அம்பிகா அம்பாலிகாவை மனம் புரிந்து வைத்து, அதுக்கப்புறம் விசித்திர வீரியனும் இறந்து விட்டதால் வியாசரினுடைய பிரசாதமாக பாண்டு, திருத்தராஷ்டிரன் அண்ட் தாசிக்கு விதுரர் பிறக்கிறார். அந்த விதுரர் சம்பந்தமாக தான் ஆணிமாண்டவ்ய ரிஷியினுடைய கதையானது சொல்லப்பட்டது. அவர்தான் தர்மதேவதாவினுடைய அவதாரம், அவரால் தான் தர்மதேவதா அவதாரம் எடுக்கிறார் விதுரராக அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. ஆல்சோ இந்த கான்டெக்ஸ்டில் குந்தி யார், அவளுடைய பிறப்பு எப்படிப்பட்டது, அதுக்கப்புறமா இவர்கிட்டேருந்து அவ வாங்கின வரம் பேர் என்ன, துர்வாசரிடம் அவள் பெற்ற வரம், அதுக்கப்புறம் பாண்டுவினுடைய திக்விஜயம், அதுக்கப்புறம் பாண்டு வந்து அடைந்த சாபம், அதுக்கப்புறம் அந்த காட்டில் எப்படி அவள் வாழ்ந்தா, அதுக்கப்புறம் பாண்டவர்கள்லாம் எப்படி பிறந்தா, அதுக்கப்புறம் துரதிருஷ்டவசமாக பாண்டுவும் மாதிரியும் இறந்து இவாளுடைய லாஸ்ட் ரைட்ஸ் வந்து ஹஸ்தினாபுரத்தில் நடக்கிறது. இவ எல்லாம் போகிறா. அதுக்கப்புறம் துரியோதனாதியர்கள் பாண்டவர்கள் மேலே கொண்ட ரைவல்ரி, பீஷ்மனுக்கு விஷம் கொடுத்து பீஷ்மன் 10,000 யானை பலத்தை பெற்று, அப்புறம் கிருபாச்சாரியார் கதை, துரோணாச்சாரியார் கதை, துருபதனுக்கும் துரோணருக்கும் இருந்த அந்த சச்சரவு, அதுக்கப்புறம் துரோணர் வந்து இவர்களுக்கு பாண்டவர்களுக்கும் குரு ராஜகுமாரர்களுக்கு எப்படி டீச்சராக நியமிக்கப்பட்டார்னு அந்த குருகுலவாசம், அதுக்கப்புறம் பிரதர்ஷனம், அதில் கர்ணன் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறதும், அதுக்கப்புறம் அதுக்கு எதிராக துரியோதனன் கர்ணனை அங்கதேசத்துக்கு ராஜாவாக அபிஷேகம் செய்து வைப்பதும், அதன் பிறகு ராஜகுமாரர்களிடம் துரோணர் குருதக்ஷனா கேட்பது என்னது, துருபதனை அரெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற சொல்லி குருதக்ஷனா கேட்குறார். யுதிஷ்டிரர் யுவராஜாவாக நியமிக்கப்படுகிறார். ஏன் அந்த இடத்துல வந்து பாண்டவர்களினுடைய விஷயம் வந்து ரொம்ப அழகாக இட் வாஸ் ஷோகேஸ்ட். அண்ட் யுதிஷ்டிரரோட ஃபிட்னஸ் வந்து எல்லாருமே வந்து அப்ரூவ் பண்ணதுனால யுதிஷ்டிரர் தான் யுவராஜாவாக ஆக வேண்டும் என்று யுவராஜாவாக ஆக்கி விடுகிறார். யுதிஷ்டிரரோட க்ளோரி ஏற 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 திருதராஷ்டிரன் தூக்கம் இழக்கிறான். கணிக்கரை கூப்பிட்டு அட்வைஸ் கேட்கிறான். கணிக்கர் திருதராஷ்டிரனுக்கு கொடுத்த அந்த அட்வைஸோட சம்பவ பருவம் முடியறது. அதுக்கப்புறம் 8வது உபபருவம் ஜதுகிரக பருவம். விதுரரோட பிளான் படி பாண்டவர்கள் வந்து இந்த சகுனியும் துரியோதனாதியர்களும் பாண்டவர்களை எரித்து விடுவதற்காக திட்டமிட்டாலும் விதுரரினுடைய பிளான் படி புரோச்சனனை கொன்று போட்மேனை அனுப்பி கங்கையை கடந்து இவர்கள் தப்பித்து விடுகிறார்கள். இவர்கள் இறந்ததாக அந்த சீனை வந்து இது பண்ணி அவர்களுக்கு இறுதி சடங்கானது
இறுதி மரியாதையானது ஹஸ்தினாபுரத்தில் நடக்கிறது. இதோட ஜதுகிரக பருவம் முடிகிறது. 9வது உபபருவம் ஹிடிம்பவத பருவம். அந்த கங்கையை கடந்து போன அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து அது ஹிடிம்பினோட வதமாக இருக்குது. ஹிடிம்பனை வதம் பண்ணி அவனுடைய தங்கையை மணந்து கடோத்கஜன் பிறந்து அங்கிருந்து ஏகசக்கர நகரத்துக்கு இவா என்டர் பண்ணுறது வரைக்கும் ஹிடிம்பவத பருவம். அதுக்கப்புறம் பக்கவத பருவம். ஏகசக்கர நகரத்தில் அந்த பிராமணனோட ஃபேமிலியை காப்பாற்றி பகாசுரனை கொன்று அந்த பிராமணனோட ஃபேமிலியை காப்பாற்றுறா. அதுக்கப்புறம் சைத்திர ரத பருவம். அந்த பிராமணனோட வீட்டில் வந்த இன்னொரு பிராமணன் மூலமாக துரோணர் வந்து அவருடைய இறப்பானது நியமிக்கப்பட்டிருக்கிறது துருபதனுக்கு பிறந்த திருஷ்டத்யும்னன் மூலமாக என்பதை கேள்விப்பட்டுடன் இவர்கள் சோகத்தில் அழுதவுடன் இவர்களை மனதை மாற்றுவதற்காக குத்தி சொல்கிறா, வா நம்ம பாஞ்சாலம் கிளம்பலான்னு சொல்லி அங்கே வியாசரும் வந்து அதுக்கு வியாசர் சொன்ன மாதிரி பாஞ்சாலம் கிளம்பலாம் அப்படின்னு இவ எல்லாரும் பாஞ்சாலத்துக்கு கிளம்புறா. போகிற வழியில் கங்கை கரையில் சித்திரரதன் என்ற இந்த கந்தர்வனை வந்து சந்திக்கிறா. அவன்கிட்ட சண்டை ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் அவன் கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். தபதி அண்ட் சமவர்ணனினுடைய கதை, அதுக்கப்புறம் வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், கல்மாஷபாதனினுடைய கதை, அதுக்கப்புறம் பராசரரினுடைய பிறப்பு, ஔர்வர்ஷியினுடைய கதை, இது எல்லாம் இந்த இடத்துல வருது. அதுக்கப்புறம் 2 பேரும் கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறா. குதிரையை கொடுக்குறான், அதை கொடுக்குறான், இவன் அக்னேயாஸ்திரத்தை கொடுக்குறான், அதெல்லாம் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறா. அதுக்கப்புறம் இந்த என்டையர் எபிசோடில் என்ன வலியுறுத்தப்பட்டதுன்னா, புரோஹிதர் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அர்ஜுனன் கேட்குறான், யாரை அப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டோம் எங்களுடைய புரோஹிதராக, நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே திரௌமியரை வச்சுக்கோங்க அப்படின்னு இவர்கள் வந்து திரௌமியரை போய் நமஸ்காரம் பண்ணி புரோஹிதராக நியமித்துக் கொள்கிறார்கள். அதோட சைத்திர ரத பருவம் முடியறது. 12வது உபபருவம் ஸ்வயம்வர பருவம். எப்படி அந்த ஸ்வயம்வரமானது நடந்தது, எப்படி அர்ஜுனன் குறியை அடித்தான், எல்லோரும் சேர்ந்து எப்படி யுத்தம் பண்ணார்கள், அந்த இடத்திலிருந்து இவா எப்படி மீண்டார்கள், அந்த விஷயத்தை சொல்றது. 13வது உபபருவம் வைவாகிக பருவம். இவர்கள் 5 பேரும் எப்படி 5 பேர் எப்படி ஒரு பெண்ணை விவாகம் செய்வது என்ற சச்சரவும் அதற்கான தீர்வும் தர்மத்தினுடைய விஷயமும் அங்கு எடுத்து சொல்லப்பட்டது. 14வது உபபருவம் விதுராகமன ராஜ்யலம்ப பருவம். திருத்தராஷ்டிரனை துரோணர், பீஷ்மர், விதுரர் எல்லாரும் வந்து திட்டி என்ன பண்ணுறா, ஃபைனலி விதுரர் தூது போகிறார். தூது போய் இவாளுக்கு கொடுக்க வேண்டிய சீர்சனத்தையை கொடுத்துட்டு இவாளை மரியாதையோட திருப்பி ஹஸ்தினாபுரத்துக்கு கூட்டிட்டு வரார். அதுக்கப்புறம் சொத்து பிரிக்கப்பட்டு காண்டவவனமானது, காண்டவ பிரஸ்தமானது பாண்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த இடத்துல நாரதர் வந்து இவாளுக்குள்ள ரூல்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்ல, அந்த பிராமணனுடைய பசுக்களை வந்து திருடர்கள் திருடி கொண்டு போக, அதை காக்க சென்ற அர்ஜுனன் ஆயுதங்களை எடுப்பதற்காக திரௌபதியும் யுதிஷ்டிரரும் இருந்த அறைக்கு சென்றதனால் 12 வருஷம் வனவாசம் செல்கிறான். அந்த 12 வருஷம் வனவாசம் செல்லும் பொழுது பல இடங்களுக்கு பிராமணர்களுடன் செல்கிறான். அதில் தான் உலுப்பியினுடைய கதை வந்தது. அப்புறம் மணிப்புரம் சென்று அந்த சித்திரவாக என்ற மன்னனினுடைய மகள் சித்ராங்கதாவை மணந்து கொண்டான். அதுக்கப்புறம் நேர பிரபாச க்ஷேத்திரம் சென்றான். அந்த துவாரகையில் அங்கே நடந்த அந்த வைபவத்தில் சுபத்ராவை காண்கிறான், காதல் கொள்கிறான். சுபத்ராவினுடன் திருமணம் நடக்கிறது. அதுதான் சுபத்ரா ஹரண பருவம் அண்ட் ஹரணாஹரண பருவம். எப்படி விவாகம் நடக்கிறதுங்கிறதும் சேர்த்து சொல்கிறது. அதோடு சேர்த்து திரௌபதிக்கு உபபாண்டவர்கள் பிறந்ததையும் சுபத்ராவுக்கு அபிமன்யு பிறந்ததும் இதில் வருது. இறுதியாக காண்டவதாக பருவம் அண்ட் மயதர்ஷன பருவம். அதுதான் இன்னைக்கு பார்த்தோம். காண்டவ வனத்தை எரித்து அக்னியை பிரீத்தி செய்து மயனோட இவாளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுறது. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஆக போகிறது அப்படின்னாக்க, மயன் வந்து கேட்க போகிறான், உங்களுக்கு நான் என்ன பண்ணட்டும், என் உயிரை காப்பாற்றிருக்கேளே அப்படின்னு கேட்க போகிறான் அர்ஜுனன் கிட்ட. நான் தான் உயிரை காப்பாற்றினேன், அதெல்லாம் இருக்கட்டும், ஏதாவது பண்ணோன்னு நினச்சேன்னா கிருஷ்ணர்கிட்ட கேட்டுன்னு பண்ணு, என்ன வேணும்னு. கிருஷ்ணர் என்ன செய்ய சொல்கிறாரோ செய் அப்படிங்கிறான். கிருஷ்ணர் வந்து என்ன சொல்லுவார், யுதிஷ்டிரர் வந்து ராஜா, அவருக்கு ஒரு பெரிய சபா மண்டபம் கட்டி கொடுன்னு கேட்பார். ஸோ மயன் கட்டின சபா மண்டபத்தில் தொடங்குகிறது மயதர்ஷன பருவத்திலிருந்து மயன் கட்டின சபா மண்டபத்திலிருந்து தொடங்குகிறது மகாபாரதத்தினுடைய 2வது பருவமான சபா பருவம். அது அடுத்த வகுப்பிலிருந்து பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.